ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடிதார் அளவு சுடிதாரை வச்சு எப்படி கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் லைனிங்கில் 2 மீட்டர் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இப்போ 4 ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா 4 ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அளவு சுடிதாரை எடுத்து நமக்கு நீளம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்து பார்க்கலாம். இதில் ஒரு 42 இருக்குது. நம்ம இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணி எடுக்கலாம். அளந்து மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அளவு சுடிதாரை 4 ஃபோல்டு பண்ணி நம்ம இப்போ லைனிங் எடுத்துருக்குறோம் பாருங்கள், 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரே அளவாக வர மாதிரி போட்டுக்கோங்க. சுருக்கம் இருந்தால் அதை அயன் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரே அளவாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து நீளம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பாடி ஃபுல்லு அளவு சுடிதார் எப்படி இருக்கோ அதே அளவில் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. தையல் எந்த அளவில் இருக்கோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஷேப் வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ நம்ம இடுப்பு வரைக்கும் நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கீழே ஓப்பன் வரும் பாருங்கள், அந்த பக்கத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் ஒரு கட் கொடுத்து எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்காக நான் துணியை 4 ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டுட்டு அந்த ஸ்லீவ் அளவு சுடிதாரில் இருக்கு பாருங்கள் ஸ்லீவு, அதை அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே விட்டுட்டு மிச்சம் இருக்க எடுத்து இந்த மாதிரி ஷேப்பாக வரைஞ்சி எடுத்து மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து 2 இன்ச்சு கம்மியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதனால் இந்த பீஸை வந்து கீழே வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் அந்த பீஸை அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவை மேலே வச்சு எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம சுடிதாரை கட் பண்ணி எடுத்து ரொம்ப ஈஸி. அளவு சுடிதாரை வச்சு கட் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.